ஹலோ கைஸ், ஜிடிஎஃப்ல வந்து இப்போ நார்மலாகவே நம்ம ஹைட்டான இடத்துலேருந்து கீழே விழுந்தா நமக்கு வந்து அடிபடுவோம். நம்ம அடிபட்டு அங்கேயே ஸ்பாட்லேயே செத்து போயிடுவோம். ஆனால் நம்ம ஹைட்டான இடத்துல இருந்து ஒரு கார் மேலே விழுந்தா நமக்கு எந்த அடியுமே படாதான். சரி வாங்க இந்த மித்து உண்மையில டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து ஒரு ஹைட்டான பில்டிங்கில் நிற்கிறேன். அதுக்கு முன்னாடி கீழே வந்து 2 சூப்பர் காரை நிற்க வச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம அது மேலே தான் உழுக போகிறோம். உழுந்து அந்த மித்தை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு கீழே விழுகிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் மேலே இருந்து அப்படியே கீழே விழுகிறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நேராக அந்த காரில் தான் போய் விழுந்தேன். அட என்னங்க பயங்கரமாக அடிப்படுது. காரில் விழுந்தா அடிப்படாதுன்னு சொன்னாங்க. இருங்க மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் அந்த பில்டிங்கோட டாப்புக்கு போயிட்டேன். இப்போ நான் மறுபடியும் அந்த பில்டிங்கோட டாப்புக்கு போயிட்டு இப்போ மறுபடியும் மேலே ஜம்ப் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நேராக இப்போ அந்த காரோட முன்னாடி தான் போய் விழுகிறேன். அட என்னங்க, ஃப்ராங்க்லினோட மண்டை நேராக காரில் குத்தி ஃப்ராங்க்லின் எங்கேயும் ஸ்பாட்டில் அவுட்டு. பாவம் நம்ம மித்துக்காக ஃப்ராங்க்லின் வந்து உயிரை விட்டுட்டாப்ல. ஓகே கைஸ், அப்போனா இந்த மித்து வந்து பஸ்ஸில் நீங்கள் ஹைட்டான இடத்துல இருந்து காரில் விழுந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிப்படும், நீங்கள் செத்து போயிருவீங்க. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிச்சை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நான் அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த மித்தில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.